கையன்றை காண்பேனோ சாந்தி தேடி போவேனோ சிந்தை நோயும் தீருமா. இது ஒரு அழகான பாடல், காவேரி படத்தில் வந்தது. இந்த பாடல் இந்த ராகத்தில், அதாவது சுத்த தன்யாசி என்ற ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இதை விட ஒரு புதிய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் முரசி கொள்ளும் அந்தி பொழுதினில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு. இந்த பாடல் இந்த ராகத்தில் அமைந்திருக்கிற சுத்த தன்யாசி. இதை விட மாஸ்டர் ஒரு பாடு, திருநாகசு மாஸ்டர் இப்பொழுது ஒரு பாடலை தருவர். இது ஒரு பழைய பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றனகங்கே, கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றனகங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே கால்கள் இங்கே மேனியும் இங்கே காவல் நின்றே வந்தன இங்கே கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே, மணி கொண்ட கரமொன்று அனல் கொண்டு வெடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் இத்தளத்தில் நிகழ்வுகள் 1491வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக டபுள் ஆக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இருவர் இணைந்து வழங்கும் ஆஸ்திரேலியாவிலிருந்து திருநாவுக்கரசு, ஜெர்மனியிலிருந்து கலைவாணி ராஜா மாஸ்டர் இதம் தரும் இராகங்களின் கானகாலம் என்ற தலைப்புடன் வழங்க உள்ளார்கள். பின்னர் கலந்துரையாடலுடனும் அறிவித்தல்களுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாரதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும்.
நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் போது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் எமது மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. நீங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை பிரித்து விரல்களை மெதுவாக கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது மெதுவாக கண்களை திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இவ்வரிய தியானத்தை நடத்தியதற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் இத்தியான தளத்தின் சார்பில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தியான தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழி நடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரை மறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய மாஸ்டருக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இரவு பிரதம நிகழ்வாக நிகழவுள்ளதற்கு வருகின்றோம். ஏற்கனவே கூறிய மாதிரி இருவர் இணைந்து வழங்கும் நிகழ்வு இது, இசை நிகழ்வு. அவர்களை பற்றி சிறிய அறிமுகம். பாலா திருநாவுக்கரசு மாஸ்டர் ஆரம்ப காலம் முதல் கலந்து கொண்டு பல நிகழ்வுகளில் தனது குரல் இசையால் நமது மனதை கவர்ந்தவர். பள்ளி பிராயத்திலிருந்தே இவர் பாடும் திறமை சகல மாணவர்கள் அறிந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் அவர் அரசாங்க வங்கி சேவைகள் பணிபுரிந்ததுடன் சமூக நிகழ்வுகளில் கலந்து தனது பாடல் திறமையை வெளிக்காட்டியுள்ளார். சிடி தட்டுகளில் இவரது பாடல்கள், பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள் பதிவாகியிருக்கின்றன. கலைவாணி ஆனந்தராஜா மாஸ்டர் இசைத்துறையில் டிப்ளோமா பட்டம் பெற்று இசை ஆசிரியராக
அரசாங்க பாடசாலைகளில் ஸ்ரீலங்காவில் கடமை புரிந்தவர். ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த பின்னர் இசை கற்பித்து வருவதுடன் தானே இசை அமைத்து 1000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். பலது விருதுகளை பெற்றிருக்கின்றார். இசைக்கலை வாணி, சங்கீத கலா விதுஷி, நுண்கலை வித்தகி என்பன இவற்றில் அடங்கும். இத்தளத்திலும் பல தடவை கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். அவருடைய தலைப்பு இதம் தரும் இராகங்களின் கானகாலம் என்று அமைந்துள்ளது. அவருடன் இத்தளத்தை கையளிக்கின்றேன். நன்றி. வணக்கம். 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 நீங்க பேசலாம். பேசுறது கேட்குறது. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தளத்தை எனக்கு தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் என்னுடன் இணைந்திருக்கும் திரு பாலா திருநாவுக்கரசு அவரை நான் கேட்டவுடன் எனக்கு இன்று என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும்படி கேட்டவுடன் மறுப்பு தெரிவிக்காமல் உடன் ஓம் என்று கலந்து கொள்வதற்கு உடன்பட்டமைக்கு அவருக்கும் முதலில் நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். சென்ற நிகழ்ச்சிகளில் இராகங்களில் பலவிதமான, அதாவது ராகங்களில் நோய் தீர்க்கும் ராகங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் ராகங்களை பற்றியும் பார்த்திருந்தோம். இன்று இந்த ராகங்களை பாட வேண்டிய நேர காலத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது சிலர் இந்த ராகங்கள் எந்த ராகத்தையும் எப்பொழுதும் பாடலாம், எப்பொழுதும் கேட்கலாம். ஆனால் சில ராகங்களை, குறிப்பிட்ட சில ராகங்களை கேட்கும் போதோ அல்லது பாடும் பொழுதோ இன்னும் கூடுதலான உணர்வை பெறலாம். இந்த வகையில் ஒவ்வொரு சில ராகங்களை இந்தந்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் பாடும் பொழுது இனிமையாக இருக்கும், அல்லது இதம் தரும் ராகமாக இருக்கும், அல்லது மகிழ்வை தரும், பக்தியை தரும் என்று சில ராகங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த ராகங்களை 2 மணித்தியாலமாக, அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை பாடக்கூடிய ராகங்கள், அடுத்து 6 மணியிலிருந்து 8 மணி பாடக்கூடிய ராகங்கள், 8 மணியிலிருந்து 10 மணி பாடக்கூடிய ராகங்கள் என்று 2 மணித்தியாலத்துக்கு பிரித்திருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், காலை பாட வேண்டிய ராகம் எது என்று கேட்டால் எல்லோருமே சொல்லுவார்கள் பூபாலம் என்று. அனைவருக்கும் தெரிந்தது. இந்த பூபால ராகம், அதாவது இந்த காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி வரை, அதாவது சூரியோதயத்தின் முன் பாட வேண்டிய ராகங்களாக பூபாலம், பவுளி, மலையமாரதம், மாயாமால கவுளை போன்ற ராகங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ராகங்களில் நாம் இன்று பூவால ராகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பூவால ராகம், அதாவது மார்கழி மாதம் என்றாலே எங்களுக்கு பூவால ராக பாடல்கள் உடனே தான் விடியும். அதாவது திருப்பள்ளி எழுச்சி, தேவாரங்கள் போன்றவற்றை நாங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு பின் 6 மணிக்கு முதல் கோவில்களில் எல்லாம் ஒலிப்பதை கேட்டிருக்கின்றோம். இது நமக்கு அதிகாலை கேட்கும் பொழுது பக்தி உணர்வை, பக்தி பரவசத்தை தருகிறது. இது ஒரு மங்களகரமான ராகம். பண்டைய ராகம், அதாவது பழைய தமிழிசை அதாவது பன்னிசையில் கூட இந்த ராகத்தை பாவித்திருக்கிறார்கள். அதாவது புறநீர்மை என்று சொல்லப்படும் ராகம் இது, பழைய ராகம். இந்துஸ்தானியில் கூட இந்த ராகத்தை பயன்படுத்துகிறார்கள். பீபாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்துஸ்தானியில் பீபாஸ் என்று அழைக்கப்படுவதும் இந்த ராகம்தான். இந்த ராகத்தை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் இந்த ராகத்தில் தேவாரம், அதாவது தேவாரங்கள், பாடல்கள் பல இருக்கின்றன. இவற்றில் சிலவற்றை மேலோட்டமாக பார்க்கலாம். தேவாரம் ஒன்று: மங்கையர்கரசி வளவர் கொன்பாவை வரிவள கை மட மாணி பங்கையர் செல் பாண்டிவதேவி
பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடலூருகள் பூதநாயகனா வேதமும் பொருள்கள் அருளி அங்கையர்கள் கண்ணொடு மாமந்த ஆலவாவதும் இதுவே என்ற ஒரு தரம். இதை விட தேனிசை தென்றல் தேவாளர்களின் இசையில் ஒரு பக்தி பாடல், அம்மன் பாடல். கோபாலராகம் உன் புகழை பாடும் இசை கேட்டு எழுந்தோடி வா. உன்மேனி உடல் கொண்டு வந்தாறு பெயர் தாங்கும் பொன்மகளே பூமகளே வா. மண்ணுயிரை காத்திடவே மலர் முகம் காட்டிடுவாய் பல்லுயிரும் முன்புகளை பாரெங்கும் பாடிடுமே. மண்ணுயிரை காத்திடவே மலர் முகமும் காட்டிடுவாய் பல்லுயிரும் முன்புகளை பாரெங்கும் பாடிடுமே. கோபாலராகம் உன் புகழை பாடும் இசை கேட்டு எழுந்தோடி வா. இப்படி ஒரு அம்மன் பக்தி பாடல் அமைக்கிறது. இதை விட இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பவுளி ராகத்தை பார்க்கலாம். பவுளி ராகத்தையும் பூபால ராகத்தையும் கேட்கின்ற பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்கின்ற பொழுது இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஆனால் பவுளி ராகத்தில் நிஷாதம் வரும், மற்ற பூபால ராகத்தில் நிஷாதம் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் கேட்கின்ற பொழுது. அதிகாலையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற இந்த ராகம் மனதில் அமைதியை ஏற்படுத்தும். இந்த ராகத்தில் தான் அநேகமாக திருவம்பாவை பாடுவார்கள். ஆதியும் மந்தமும் இல்லாத பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயம் வாழ்தடங்கள் மாதே வளரு சவியோ நின் சவி மாதே வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போ விரிவாய் கேட்டலுமே மெய் மறந்து விம்மி மெய் மறந்தே போதார் அமளியின் கிடந்தால் என்னே என்னே தேந்தோழி பரிசித்தோ இந்த ராகம் அழகாக இந்த விருத்தம் மாதிரி பாட பவுளி ராகம் கேட்டொன்றுக்கு அதிகாலை ஒரு அமைதியை தரும், மனதுக்கு நல்ல அமைதியை தரும். இந்த ராகத்தில் திரைசை பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது பவுளி ராகத்தில் அமைந்த ஒரு திரைசை பாடலை திருநாவுக்கரசு மாஸ்டர் சிட்னியிலிருந்து இசை கலந்து கொண்டு இந்த பாடலை தருவார். இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம்.
அம்மானை நான் காண தகுதிமிதோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம். சலங்கையிட்டாள் ஒரு மாதே, சங்கீதம் நீ பாடே. சலங்கையிட்டால் ஒரு மாதே, சங்கீதம் நீ பாடே. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோ, தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. தடாகத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பானம் தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கிளி கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கிளி கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ஜாதி என்னும் மழையினிலே ரதி இவள் நனைந்திடவே, அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாடு. மனமெங்கும் மனம் வீசுது, எந்தன் மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாதே, சங்கீதம் நீ பாடு. சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற, அதுதானே உன் கண்ணோ. மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். இடையிடை விண்ணழகில் இரண்டு கூடத்தை கொண்ட புதிய தம்பிராவை மேட்டி சென்றான். கலை நிலாமேனியிலே சுளை பல சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதனில் கவி சேர்க்குது, எந்தன் மதிதனில் கவி சேர்க்குது. சலங்கையிட்டாள் ஒரு மாதே, சங்கீதம் நீ பாடு. நன்றி மாஸ்டர். அழகான இந்த ராகத்தின் சாயல் அப்படியே வெளிப்பட்ட இந்த பாடலில் நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் இருந்தாலும் சில பாடல்கள் அப்படியே பவுளி ராகத்தை அப்படியே கொண்டு வரக்கூடிய ராகமாக இசையமைத்திருக்கிறார்கள். அதுவும் திரை இசையில் நிறையவே இந்த ராகம் வெளிப்படுத்துகிறது. அதிலே இன்னும் ஒரு பாடல், செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசும் மாடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கைக்காக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளமும் பருவனால ஊடலோ, ஆலம் கொடி மேலே கிளித்தேன் கனிகளை பாடுதே, ஆசை குயில் பாசையின்றி ராகம் பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாளம் பூவில். இந்த பாடல் கூட இந்த ராகத்தில் அமைந்திருக்கிறது. மிக அழகான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்க நல்ல அமைதியாக இருக்கும், மனதுக்கு அமைதி தரும். இதை நாங்கள் இப்பொழுது பார்த்தது காலை அதிகாலை சூரியோதயத்தின் முன் பாட வேண்டிய ராகம்.
அடுத்தது சூரியன் எழும் நேரம், அதாவது 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்கக்கூடிய ராகம், பாடக்கூடிய ராகம் என்று சொன்னால் பிலஹரி, சுத்த தன்யாசி, ஜெகன்மோகினி, கேதாரம் போன்ற ராகங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் அந்த சுத்த தன்யாசி ராகத்தை விரும்பாதவர்களே இல்லை. அது பழமை வாய்ந்த ஒரு இனிமையான ராகம். அதை எல்லோரும் கேட்டு ரசிப்பார்கள். மனதை மயக்கும் ராகம் அது. அதை எல்லோரும் கேட்டு ரசிப்பார்கள். என்ன ராகம் என்று தெரியாமலே அதை கேட்டு ரசிப்பார்கள் எல்லோரும். அவ்வளவு ஒரு இனிமையான ராகம் அது. சுகமான விடியலை, அதாவது அதிகாலை விடியும் போது ஒரு சுகமான விடியலாக தென்றலை போன்ற தென்றல் வீசுவது போன்ற ஒரு உணர்வை தருகின்ற ஒரு ராகம் இது. இந்த ராகமும் ஒரு பழைய ராகம்தான். அதாவது பன்னிசையில் பயன்படுத்தப்படும் ராகம்தான். பன்னிசையில் இழிப்பண் என்று அழைப்பார்கள். இழிப்பண் என்று சொல்லப்படுவது இந்த ராகம். இந்த ராகத்தில் சினிமா பாடல்கள், அதாவது திரை பாடல்கள் அதிகமாக காணப்படுவதால் அதிலிருந்து 2-3 பாடல்களை பாடி காட்டலாம். ஒரு பழைய பாடல் ஒன்று காவேரி படத்தில் அந்த பாடல். என் சிந்தை நோயும் தீருமா, தீயன் சூழ்ச்சி மாறுமா, ஸ்நேகம் ஒன்று சேருமா, என் சிந்தை நோயும் தீருமா, தாயில்லா ஏழை நான் தரணி மீது வாழ்வினோ, சகாயம் தானிலாது வெறுமை காணவே வாழ்வேனா, தந்தையன் காண்பேனா, கையன்றை காண்பேனோ, சாந்தி தேடி போவேனோ, சிந்தை நோயும் தீருமா. இது ஒரு அழகான பாடல், காவேரி படத்தில் வந்தது. இந்த பாடல் இந்த ராகத்தில், அதாவது சுத்த தன்யாசி என்ற ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இதை விட ஒரு புதிய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் முரசி கொள்ளும் அந்தி பொழுதினில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. இந்த பாடல் இந்த ராகத்தில் அமைந்திருக்கிற சுத்த தன்யாசி. இதை விட மாஸ்டர் ஒரு திருநாகசு மாஸ்டர் இப்பொழுது ஒரு பாடலை தருவர். இது ஒரு பழைய பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றனகங்கே, கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றனகங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே, காவல் என்றே வந்தன இங்கே, கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே, மணி கொண்ட கரமொன்று அனல் கொண்டு வெடிக்கும், கனல் கொண்டு வெடிக்கும், மணி
மணி கொண்ட கரமொன்று அனல் கொண்டு வெடிக்கும் மலர் போன்ற இதழில் பனி கண்டு துடிக்கும் துணை கொள்ள அவனின்று தனியாக நடிக்கும் துணை கொள்ள அவனின்று தனியாக நடிக்கும் துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம் கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே இனமென்ன குலமென்ன குணமென்ன அறியேன் குணமென்ன அறியேன் ஈடொன்று கேளாமல் என்னையங்கு கொடுத்தேன் குடை கொண்டு மதையானை உயிர் கொண்டு நடந்தான் குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன் குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன் கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே. நன்றி மாஸ்டர். அழகான பாடல் இது. இது ஒரு பழைய பாடல். புதிய பாடல் என்று சொன்னால் நீங்கள் விரும்புவீர்கள் என்ற அறிய அந்த பாடலையும் சிறிதாக பாடி காட்டுகின்றேன். வருவான் காதல் தேவன் என்றே காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி என்றே காவல் மீற வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் பார்த்து பாடலே ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலே நெஞ்சமே பாட்டெழுது நாயகன் பேரெழுதே ஆலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெல்வாக வீச தேவம் பூத்ததே ஓ மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுதி நாயகன் பேரெழுதி. இது சுத்த தன்யாசி ராகத்தில் அப்படியே நிறைய பாடல்கள் இந்த ராகத்தில் அமைந்திருக்கின்றன. இவற்றில் சிலவற்றை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை, அதாவது விடியலின் பின்னு சொல்லலாம். காலை நேரம் நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரம். இந்த சுறுசுறுப்பையும் மகிழ்வை தரும் ராகங்கள் சாவேரி, ஆரபி, தேவகாந்தாரி, தன்யாசி போன்ற ராகங்கள் சுறுசுறுப்பையும் மகிழ்வையும் தருகின்றன. இந்த ராகங்கள் இதுவும் ஒரு பழைய ராகம்தான். அதாவது ஆரபியை எடுத்திருக்கிறோம் இப்பொழுது. ஆரபி ஒரு பழைய ராகம், பன்னிசையில் பழந்தக்க ராகம் என்று சொல்லப்படும். பன்னிசையில் இந்த ராகத்தை பழந்தக்க ராகம் என்று சொல்லப்படும். இதில் மங்களகரமான ஒரு ராகம். இதில் நிறைய தேவாரம், திருப்புகழ் போன்றவற்றையெல்லாம் இந்த ராகத்தில் பாடலாம். தேவாரம் மாணிக்கவாசகரின் தேவாரம் ஒன்று பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாளங்கை ஓத்தூர் மேய ஒளிமழுவாளங்கை கூத்தேரும் குணங்களே
இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ராகம் ஏனென்றால் தியாகராஜ பஞ்சரத்ன கீர்த்தனங்கள், தியாகராஜர் பிரபல்யமாக்கிய அந்த ராகங்களில் பஞ்சரத்ன கீர்த்தனம் அமைந்திருக்கிற இந்த ராகத்தில், ஆரபி ராகத்தில் இது ஒரு பிரபல்யமான ராகம். சாரிஞ்சனே ஓ மனசா சாரிஞ்சனே ஓ மனசா சாரிஞ்சனே இப்படி கருத்தமான 10 பந்திகளை கொண்ட ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனம். இதை விட நிறைய கீர்த்தனங்கள் இந்த ராகத்தில் அமைந்திருக்க. அன்பு கொண்டென்னை ஆண்டருள் அங்கையர் கண்ணி, அன்பு கொண்டென்னை ஆண்டருள் அங்கையர் கண்ணி, அன்பு என்னை ஆண்டருள். அருமையான ஒரு ராகம், எல்லோருக்கும் கேட்க பிடிக்கும் இந்த ராகம். இதில் இப்பொழுது மாஸ்டர் ஒரு திருநாக்கஸ் மாஸ்டர் ஒரு பழைய பாடல் ஒன்று தருவார், அதுவும் உங்களுக்கு பிடித்த பாடல்ல. ஏரி கரையின் மேலே ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி பாவம் கண்ணே, நின்று கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவம் கண்ணே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, தென்னை மர சோலையிலே சிட்டு போல போற பண்ணே, சிட்டு போல போற பண்ணே, ஏ தென்னை மர சோலையிலே சிட்டு போல போற பண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவம் கண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவம் கண்ணே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, மாமர தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே, மச்சான் வரும் வேளையிலே, மாமர தோப்பினிலே மச்சான் வரும் வேளையிலே, கோபம் கொண்ட மானை போலே உடலாமோ பெண்மையிலே, கோபம் கொண்ட மானை போலே உடலாமோ பெண்மையிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே. நன்றி நன்றி மாஸ்டர். இது இந்த ராகத்தில், அதாவது ஆரபி ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்கின்றன, நீங்கள் கேட்ட பாடல்களாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது நேரம் கருதி அடுத்த ராகத்துக்கு போவோம். அடுத்ததாக 10 மணி தொடக்கம் 12 மணி வரை. இப்பொழுது நாங்கள் பார்த்தது 8 மணியிலிருந்து 10 மணி வரை விடியலின் பின். இப்பொழுது காலை நேரம் 10 மணியிலிருந்து 12 மணி வரை, அதாவது முற்பகல். அதாவது முற்பகலில் நரம்புகள்
பாதிப்படையாம இருக்க வேண்டும். முற்பகல் நாங்கள் வேலை செய்யும் பொழுது அதற்கேற்ற வலு வேணும். அதற்கான தென்பை கொடுக்க வேண்டிய ராகம் மத்தியமாவதி, பிருந்தாவன சாரங்கா, மணிரங்கு, ஸ்ரீராகம் போன்ற ராகங்கள். இந்த இந்த ராகம், அதாவது பிருந்தாவன சாரங்காவை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். பிருந்தாவன சாரங்கா என்ற ராகம் நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அதை குணப்படுத்தக்கூடிய ராகம் என்று சொல்லப்படுகிறது பிருந்தாவன சாரங்கா. இந்த ராகத்தை பாடுகின்ற பொழுது இந்த நரம்பு சம்பந்தமான வருத்தங்கள், நோய்கள் தீரும் என்று சொல்லப்பட்டது. நான் முன்பு குறிப்பிட்டிருப்பேன் என்று நினைக்கின்றேன். இந்த ராகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அழகான சிறப்பான பாடல்கள். இதில் ஒரு பக்தி பாடல், கலியுக வரதன் கண் கண்ட தேவமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மரகதவண்ணனாம் திருமால் மருகன், மரகதவண்ணனாம் திருமால் மருகன், கலியுக வரதன் கண்ட தேவமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் பிறந்தான், கார்த்திகை பண்டிகள் அணைப்பினில் வளர்ந்தான், கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் பிறந்தான், கார்த்திகை பண்டிகள் அணைப்பினில் வளர்ந்தான், விண்ணவர் குறைகளை நொடியில் களைந்தான், விண்ணவர் குறைகளை நொடியில் கலந்தான், வேண்டுவார் வேண்டுமுள் வரமெல்லாம் தருவார், வேண்டுவார் வேண்டுமுன் வரமெல்லாம் தருவார், கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, பழனியிலே, பழனியிலே. ராகம் பிருந்தாவன சாரங்கா. பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் நிறைய பாடல்கள் பாடலாம். இப்பொழுது திருநாகசு மாஸ்டர் ஒரு பழைய பாடல் ஒன்று, திரைசை பாடல் ஒன்று பாட இருக்கிறார். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, நடமாடும் மேகம் நவநாகரிகம்
அலங்கார சின்னம் மலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடைய விண்ணோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணல்லவோ சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வேகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழியில் நீ இருந்தாய் என் வெளியில் நீ இருந்தால் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் அன்றி நீ இல்லையே சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா நன்றி வணக்கம். நன்றி நன்றி மாஸ்டர். நாம் இப்பொழுது மதியம் 12 மணி வரை உள்ள ராகங்களை பார்த்திருக்கிறோம். அதிகாலை 4 மணியிலிருந்து 2 மணித்தியாலமாக இப்பொழுது மதியம் 12 மணி வரை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் 12 மணி தொடக்கம் 2 மணி வரை 2 மணியிலிருந்து 4 மணி வரை என்று அந்த ராகங்களை பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் என்று இடம் விட்டு நகர்கிறேன். இன்று இந்நிகழ்ச்சியில் பாடி சிறப்பித்து எனக்கு உதவியாக இருந்த அதிகாலை வேளையில் எழும்பி இந்த நேரத்தில் எங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு பாலா திருநாவுக்கரசு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதுவரை எம்மை இசை வெள்ளத்திலே நீங்கள் மூழ்கடித்து விட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களது திறமையை பாராட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இந்த பல பாடல்களிலே இந்த கடைசியாக நீங்க பாடின பாடல் பெண்ணொன்று கண்டேன் என்பது படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்திலே தமையனும் தம்பியும் தங்களுக்கு பெண்ணை அவர்கள் பார்க்க வைக்கப்பட்டு கண்ணனுடைய பெண் இந்த மாதிரிதான் போய் பார்த்தார்கள். நான் எனக்கு கடைசி வரை நெக்கியில இது ஒரு ராகம் சேர்ந்த பாட்டு நான் நினைச்சேன் அது ஒரு காதலோ என்ற முதல்தான் பாடினேன்னு சொல்லி இதுல நல்ல ஒரு ராகம் இப்ப என்றுதான் உணர்ந்தேன். ஒரு பாட்டும் நீங்கள் பாடினது மிகவும் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி மற்றவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் விளைவோம். முதலிலே கையை உயர்த்தினவர் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா என்று படுகின்றது. நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்தோம். அதாவது காலையில் அவர் விடிய காலையில திருநாவுக்கரசு மாஸ்டரும் ஜெர்மனியிலிருந்து கலைவாணி மாஸ்டரும் மிகவும் அருமையாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சளைத்தவர்கள் இல்லை என்று காட்டியிருக்கிறார்கள் எங்களுக்கு. 2 பேருமே ஸ்திரமான பாட்டுகளை பாடினீர்கள். அதோடு
இந்த காலையில் பாடுறது, காலையிலிருந்து 4 மணியிலிருந்து 12 மணி மட்டும் என்னென்ன ராகம் என்று, அந்த ராகத்தால் என்ன பலன்கள், அந்தந்த நேரத்தில் அந்த ராகங்களை கேட்கும் போதும் பாடும் போதும் அதால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது என்பதையும் விளக்கமாக கூறி இருவரும் மிகவும் திறமையாக பாடினீர்கள். மிக்க அழகாக ரசிப்பதற்கு, அதோட கடைசியாக விறுவிறுப்பான ஒரு அருமையான ராகத்தோட 2 பேரும் கலியுக வரதனும் பெண்ணொன்று கன்றேன் ரெண்டும் சிறப்பாக மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் இருவரும் சேர்ந்தென்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. 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 அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கலைவாணி அம்மாவும் திருநாக்கரசு மாஸ்டரும் நல்ல வடிவாக பாடினார்கள். அவர்கள் வழக்கம் போல வளமையாக நல்லா பாடினார்கள். இன்றைக்கு சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு ராகத்தையும் எந்தெந்த நேரத்தில் பாடுவது என்று சொல்லி அதற்கு ஏற்றவாறு நல்ல வடிவாக பாடியது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை இப்படியே அடுத்த மிகுதி பாதியையும் அடுத்த முறைக்கு பாடுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் சிட்னியில இருந்து பேச போகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் டாக்டர் ஜெகநாதனுக்கும் நன்றியை கூறி, இன்று ராகம், அதாவது இதம் தரும் ராகங்கள் என்ற தலைப்பில் கலைவாணி அம்மா அவர்களும் பாலா திருநாவுக்கரசு ஐயா அவர்களும் அருமையான ஒரு ப்ரோக்ராமை நடத்தினார்கள். முதல்லேருந்து கடைசி வரையும் அந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்கும் போது மிகவும் ஒரு உற்சாகமாக இருந்தது. அதாவது தேவாரத்திலிருந்து திருவாசகம், திருப்புகழ் இந்த ராகங்களையும் கூறி, பிறகு எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பழைய பாட்டுகளையும் கூறும்போது மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்த பகுதியை நாங்கள் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. பஞ்சாட்சரம் மாஸ்டர்கள் சேர்ந்து ஆடி பாடிக்கொண்டிருந்ததை பார்த்தபோது சந்தோஷமா இருந்தது. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று கலவாணி மாஸ்டர் என்று நான் சொல்லல, கலாண்டு தான் சொல்லலாம். கலா உண்மையில கலாவும் திருநாகேசு மாஸ்டரும் உண்மையில அருமையான ப்ரோக்ராம். இப்போ தான் நான் யோசிக்கிறேனே நான் சங்கீதம் படிக்கலேன்று. ஆனால் இப்போ இந்த வயசுக்கு பிறகு தான் கொஞ்சம் இங்கே சீனியர்ஸில் கொஞ்சம் மியூசிக் கிளாஸுக்கு போய் கொஞ்சம் படிக்கிறோம். ஆனால் உண்மையில் அருமையான பூவாளம் தான் நிறைகள் அரவம் என்ன பார்த்தீங்களா? இப்போ இந்த புக்கை திறந்து பார்த்து இப்போ என்ன பூவாளம் இருக்குன்னு தேடி பிடிச்சினேன். மிகவும் அருமையாக இருந்தது கலா. உண்மையில் இந்த இப்படி உங்களோட திறமையை இப்படி ஜூம்குலாம் சந்திப்பேன் நான் கனா கூட காணையில் உண்மையில் அருமையாக இருந்தது. திருநாகரசு மாஸ்டர் உண்மையில் அவருக்கு தான் நல்ல டைமும், பூவாளம் அதுகள் படிக்கிறதுக்கு நல்ல அருமையான டைமும். மிகவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைப்பு இல்லாமல் மிகவும் அருமையாக நடந்தது. இனி மிச்சத்தை அடுத்தது 12 மணியிலேருந்து அங்கால 12 மணியிலேருந்து 2 மணி அப்படி போவோமே என்ன, அதை கெதியாக கொண்டு வந்து எங்களுக்கு பாடி காட்ட சொல்லி கேட்குறோம். இல்லை நல்ல அந்த கடோசியாக பாடின பாட்டு 2 பேரும் நல்லா இருந்துச்சு. அது தான் என்ன பிருந்தாவன சாரங்க என்ன கலியுக வரதனும் மற்றது பெண்ணொன்று வன்றேன். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி திருநாகரசு மாஸ்டர். நன்றி கலா. நன்றி. நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சிட்டம் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். திருநாகரசு மாஸ்டரும் கலவாணி அம்மாவும் எங்களுக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராமை தந்தீங்கள். எனக்கு அதுலேயே எனக்கு படத்து நித்திர உள்ளோம் போல இருந்தது. அவ்வளவு அருமையாக இருந்தது. மீண்டும் எங்களுக்கு இதே மாதிரியான ப்ரோக்ராம் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்வேன். மற்றது எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லி போடணும். அதைத்தான் நானும் திருப்பி சொல்ல வாரேன்.
அதிலும் பார்க்க மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் நன்றாக ரசித்து கொண்டிருந்த அப்படி நீங்களுடைய ரசனைகள்லாம் எங்களை ஊக்கப்படுத்துகின்றது. தொடர்ந்து நான் சின்ன வயதுல சோக்கமே மியூசிக் படிச்சேன். அதுபடியா எனக்கு அதுல அப்சர்வ் பண்ணிட்டேன். நன்றி. மிகவும் நல்லா இருந்தது. நன்றி ராஜேஷ். நன்றி. அடுத்ததா ஜேம்ஸ் ஹால்ஸ்டன் மாஸ்டர் ஜெர்மனியில இருந்து பேச போறேன். எல்லோருக்கும் நிறைய வணக்கம். கலைவாணி அம்மா ஜெர்மனியிலே பாடல் ஆசிரியராக இருந்ததனாலே உங்களை நன்கு அறிமுகமானவர். இங்கே பாடும்போது அழகான எண்ணங்கள் வந்து சேர்ந்தன. என் சிந்தை நோயும் மாறுமா ஏரிக்கரையின் மேலே, அதாவது இருவரும் திருநாவுக்கரசு ஐயாவும் தாங்களும் இணைந்து தந்த இதை பார்க்கும் போது சங்கீத நிறை கனவான்களின் அழகான பகிர்வாக இருந்தது. அதாவது பழைய பாடல்கள் மனதை தொட்டி சென்றன. எவ்வாறென்றால் கடந்து சென்ற காலங்கள் கனவாகி போனவை நிகழ்காலத்தில் அவை மீண்டும் நிகழ்வாகி வந்தது. நேரத்திற்கும் பாடல் உண்டென்றீர்கள், காலத்திற்கும் பாடல் உண்டு. நீங்கள் தந்த இதம் தரும் ராகங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததா ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக இதம் தரும் ராகங்களை பற்றி அருமையாக 2 பேரும், அதாவது கலைவாணி டீச்சரும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் அருமையாக பாடியிருந்தார்கள். இப்படி தொடர்ந்து அருமையாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ராகங்கள் பாட்டுக்கள் போல எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, பல காலத்துக்கு முந்தி திருநாவுக்கரசு மாஸ்டர் சரோஜா தேவி சுந்தரலிங்கத்தோட இசையும் கதையும் செய்தார். அதே போல உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க இன்னொரு முறை வந்து சரோஜா தேவியை கேட்டு பர்மிஷன் எடுத்து ஓமன்று சொன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தருவேன். திருப்பி இந்த இசையும் கதையும் செய்வதற்கு நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அதையும் சொல்லிக்கொள்கிறேன். இதே போல நீங்களும் கலைவாணியும் நீங்களும் மீண்டும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளில் அடுத்த முறை கலந்து கொள்ளலாம் என்று கூறி நான் இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சி நிகழ்க்க போகின்றோம். நாளை காலை. வணக்கம். அருமையாக கலைவாணியும் திருநாவுக்கரசு ஐயாவும் அருமையான நிகழ்ச்சியாக அமைந்தது. மிக்க நன்றி. இன்னும் தொடர்ந்து பாடல்களை பாடலாம். அதை நாங்கள் கேட்டு மகள ஆவலுடன் இருக்கிறோம். மிக்க நன்றி. 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 நன்றி சதா மாஸ்டர். நன்றி. அடுத்ததா சிவாமோகன் மாஸ்டர். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலைவாணி அம்மா, நீங்கள் கலைக்கே வாணி. ஆகவே உங்களிடம் சொல்ல தேவையில்லை. அழகாக இந்த விடயத்தை நெறிப்படுத்தி இருக்கிறீர்கள். மிகவும் அழகாக இருந்தது. மற்றது திருநாவுக்கரசு ஐயா, உங்களுக்கு குரலிலே ஒரு காந்த சக்தி இருக்கிறது. நீங்க எப்போது பாடினாலும் அதுக்கு நாங்கள் அனைவரும் அடிமையாகத்தான் இருக்கின்றோம் என்றது என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கின்றது. இன்றைக்கும் அப்படித்தான் நீங்கள் அழகான பாடல்களை கொடுத்திருந்தீர்கள். கலைவாணி அம்மா, நீங்கள் அதை ஒரு கதைப்பாங்கிலும் கொண்டு சென்று என்னென்ன ராகங்களை என்னென்ன வேளைகள்ல பாட வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக கொடுத்திருந்தீங்க. நீங்களும் பாடி இருந்தீங்க. மிச்சம் அருமையாக இருந்தது. தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்க வந்து செய்யுங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இதமான அந்த கானங்கள் என்பது உண்மையாகவே இதமாக இருந்தது மனதுக்கு. எல்லா பேச்சு அது இதென்று சொல்லி வாரதை விட சில விஷயங்கள் இவ்வாறு இருக்கும் போது எல்லோருடைய மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விடயங்களை ஒரு மாசத்துல ஒரு தடவை என்றாலும் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. 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 அடுத்தபடியாக பாபு சர்மனான் மாஸ்டர், நீங்கள் கருத்து கூறலாம். வணக்கம் ஜெகா. நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. 2 பேரையும் நான் செப்பரேட்டா தான் சொல்லணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்தாலும் 2 பேரையும் பிரிச்சு தான் சொல்லணும். அப்பதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முதலாவது கலைவாணி அம்மா, நீங்கள் இந்த ராகங்கள் இந்த நேரங்களையும் இதையும் குறிப்பிட்டு அதற்குரிய பாடல்களையும் பாடினதும் தெளிவாக மிக தெளிவாக மிக 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 அழகாக இருந்தது.
நன்றாக ரசித்தேன். இது இப்பொழுது மதியத்துடன் முடிவு பெற்றிருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சிகள் போயிருக்கும்னு நினைக்கின்றேன். 2 நிகழ்ச்சி வேண்டும். அதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்க இருக்கின்றோம். மிக அழகாக விளக்கி கூறினீர்கள். திருநாவுக்கரசு மாஸ்டருக்கு நீங்களும் அதை உறுதுணையாக அந்த பாருங்களை அவருக்கும் எல்லாம் ராகங்கள் எல்லாம் தெரிந்ததான் இருப்பினும் நீங்கள் அவருக்கு சொல்லி அவரை பாட அழைத்தது நன்றாக இருந்தது. அவரே குரல் இதுதான் நான் உங்களை பற்றி கூறக்கூடியது. மிகவும் சிறப்பு என்றுதான் கூறுவேன். வேறு எனக்கு இதை விட கூடுதலாக கூடுவதற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னென்றால் ஒரு வித்தியாசமான ஒரு இசையும் கதைத்து இணைத்து நிறத்தோடு இணைத்து கூறியது மிகவும் நன்றாக, அமைப்பு நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. பிறகு ரவி பாலா மாஸ்டரை பற்றி சொல்றேன்னு சொன்னா நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவற்றை பாட்டு நான் கண்ண மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கேன். நான் எப்போ படிக்கல. அதுல அந்த கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே என்பதை பாடலர் படிக்கும் பொழுது அது மட்டுமில்லை, ஏரிக்கரையின் மேலையில அந்த ஹை பிச்சோட படித்த பாட்டும் அவருக்கே உரித்தான பாடல்களான அவைகள் மிகவும் அருமையாக படித்தீர்களே பாலா மாஸ்டர் என்று நன்றாக ரசித்து கேட்டேன். இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வியம்மா, இந்த கலைவாணி அம்மாவுக்கு இந்த மாலையில் யாரோ இந்த பாட்டுல இந்த மாலையில் என்றது எதற்காக சேர்த்திருக்கிறார்கள்? இது மதிய இது சும்மா இருக்கிற விளக்கம் இருக்கிறதா அல்லது இது மதியத்துக்கு முதல் தான் நீங்க பாடல் எல்லாத்தையும் முடித்திருக்கிறீர்கள்? இல்ல இந்த இது வேர்ட்ஸுக்கு நான் ராகத்துக்காக எடுத்துக்கொண்டேன். அந்த மாலையில் யாரும் மனதோடு பேச என்றது படத்துக்கு ஏற்ற பாடலாக அமைந்திருக்கலாம். கதைக்கு ஏற்ற பாடலாக அமைந்திருக்கலாம். ராகத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. கேட்டேன். நன்றி விளக்கப்படுத்திய நன்றி. வணக்கம். நன்றி பாபு சண்முகநாதன். அருமை வார்த்தைகள் உங்களை பற்றி சொல்லுகின்றதுக்கு நன்றி. நன்றி. அடுத்தபடியாக வந்திருப்பவர் தயா லண்டன். நீங்கள் முந்தி வந்திருக்கிறீர்களோ தெரியவில்லை, இல்லாவிட்டால் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்து விடுங்கள். வந்திருக்கிறேன், பாக்குறேன். இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். வணக்கம், நான் தயா கதைக்கிறேன் லண்டன்ல இருந்து. வேலை முடிச்சுட்டு இப்பதான் வந்து ஒன் பண்ணுறேன். திருநாவுக்கரசு சார்ட்ட சோங்கு போக மனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் இருக்க வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு மன்னிக்கணும். கலைவாணி அம்மா பாடிகள் கடைசியில தான் வந்து ஜாயின் பண்ணினான். வடிவா கேட்க முடியலை. நீங்க கூட நல்லா பாடி இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் சின்ன வயசுல கத்திருக்கிறோம், ஆனா அப்படி பப்ளிக் ஒரு நாளும் பாடினதில்லை. ஸோ பெண்ணொன்று கன்றேன் பெண்ணுக்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேணுமா. சூப்பரா இருந்துச்சு. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. ஸ்கந்தராஜா மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் பாடுவதற்கு விருப்பமான உங்களுக்காக தளம் தந்திருக்கிறார்கள் வியாழக்கிழமைகளில். ஆனபடியா நீங்களும் வந்து பாட வேணும். நன்றி. கண்டிப்பா ஒரு நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். இதுவரை நான் வெளியால பாடினது இல்லை, ஆனா முடியும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு முன்னால பாடி காட்டுறேன், நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தளத்துல வந்து பாடுறேன். வியாழக்கிழமைகளில் இந்த நிகழ்வுக்கு நீங்க யாருமே வந்து பாடலாம் தானே? வியாழக்கிழமை இரவு நிகழ்ச்சிக்கு வாங்க, வந்து பாடி காட்டுங்க. மார்கழியில் யாரோ மனதோடு பேச, அப்படி நீங்க பாடினீங்களா? ஆம். அது ஒரு வரி, மாலையில் யாரோ மனதோடு பேச, அப்படி போகும். பாவம், அதுல நல்ல பாவம் இருக்கு அந்த பாட்டுல. எனக்கு பிடித்த பாட்டு அது என்னன்னா, அதுல பாவம் கூடுதலாக இருக்கு. அது பாவம் சொல்லிக்க, மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த வளைவு சுழிவுகள் எல்லாம் அதுல கூடுதலா வரும். அது நல்ல கேட்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச்.